ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது 2024-25 கல்வியாண்டுக்கான வித்யதன் ஸ்காலர்ஷிப் பார்த்தா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஸ்காலர்ஷிப்க்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். வித்யதன் ஸ்காலர்ஷிப் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் அவங்க ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. அந்த வகையில் 2024-25 கல்வியாண்டுக்கான ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த வெப்சைட்டில் மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அப்ளை ஃபார் ஸ்காலர்ஷிப்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதாவது சரோஜினி தாமோதரன் ஃபவுண்டேஷன் இருக்காங்க பாருங்க, அவங்க தான் இந்த வித்யதன் ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. எக்கனாமிக்கலாக இருக்காங்க பாருங்க, அவங்களுக்காக இந்த ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. யார் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணலான்னா, நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்காலர்ஷிப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். கரண்ட்லி இப்போதைக்கு பார்த்தா 8000 பேருக்கு இந்த ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி போன்ற பல்வேறு ஸ்டேட்லேயே இந்த ஸ்காலர்ஷிப் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ தமிழக ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் 10th கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் 11th 12th படிக்க போகிறீங்க அப்படின்னா அந்த 2 இயருக்கு உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒருவேளை நீங்கள் பார்த்தா நல்லா படிக்கிறீங்க, நல்லா கண்டினியூ பண்ணுறீங்கன்னா நீங்கள் டிகிரி படிக்க சொல்லியும் உங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் தரப்படுன்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நீங்கள் டிகிரி படிக்க போகிறீங்க அப்படின்ற சொல்ல உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் 10,000 ரூபாயிலேருந்து 75,000 பேர் இயருக்கு உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் தரப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டாக உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாடு பார்க்குறதுக்கு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், தமிழ்நாடு +1 ப்ரோக்ராம்னு 1 ப்ரோக்ராம்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்காலர்ஷிப் அமௌண்ட், அதாவது நீங்கள் 10th பாஸ் பண்ணிட்டீங்க, 11th இப்போ சேர போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 10,000 ரூபாய் per இயருக்கு ஸ்காலர்ஷிப் அதிகபட்சமாக வழங்குறாங்க. மினிமம் தெரியல, அதிகபட்சமாக 10,000 உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் 2 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அதேமாரி இந்த வருஷம் 2024 இந்த வருஷம் 10th பாஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள், அவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி வருஷம் பாஸ் பண்ணவங்க அப்ளை பண்ண முடியாது. இந்த வருஷம் நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் 10th 80% மார்க் கேட்டிருக்காங்க. ஸோ 80% நீங்கள் மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலான்றத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு செலெக்ஷன் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுடைய அகாடமிக் பர்ஃபார்மன்ஸை வச்சும் உங்களை செலெக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க. அப்ளை பண்ணதில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க கேண்டிடேட்டு. அவங்கள பார்த்தா ஆன்லைன் மூலமாக இன்டர்வியூ வைப்பாங்க, டெஸ்ட் வைப்பாங்க. அதுலேயும் நடக்க போது முழுக்க ஆன்லைன் தான். ஒரு சில இம்பார்ட்டன்ட் டேட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்காலர்ஷிப்க்கு நீங்கள் எப்போ அப்ளை பண்ணலான்னா, லாஸ்ட் தேதி கொடுத்துருக்காங்க 15 ஜூலை 2024. அதுக்குள்ளே இந்த ஸ்காலர்ஷிப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அதேமாரி ஆன்லைன் டெஸ்ட் வைப்பாங்க. அதுக்கான தேதி 4th ஆகஸ்ட் 2024 அன்னைக்கு தான் ஆன்லைன் டெஸ்ட் இருக்க போது. அதேமாரி 10 ஆகஸ்ட்லேருந்து 1 செப்டம்பர் வரைக்கும் உங்களுக்கு ஆன்லைன் மூலமாக இன்டர்வியூ அல்லது டெஸ்ட் இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. எக்ஸாக்ட் தேதி மற்றும் லொக்கேஷன் பார்த்தா உங்களுக்கு இன்டிமேட் பண்ணப்படும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மெயில் மூலமாகவோ SMS மூலமாகவோ உங்களுக்கு அந்த இன்டர்வியூ பற்றியும் மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றியும் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுவாங்க. ஓகே, அதுக்கடுத்து இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் 10th மார்க் ஷீட் அட்டாச் பண்ணால் போதுமானது. ஒரிஜினல் மார்க் ஷீட் தான் அதை வைக்கலாம், இல்லாதவங்க ப்ரொஃபஷனல் மார்க் ஷீட் இருக்குது பாருங்கள், அதை வைக்கலாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்கம் சைட் கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் இன்கம் சைட் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ, இந்த 3 டாக்குமெண்ட்ஸ் இருந்தாலே போதுமானது. நீங்கள் இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா மெயில் கொடுத்துருக்காங்க, மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க, கான்டாக்ட் பண்ணி இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. PDF மெத்தடில் பார்க்குறதுக்கு இது இருக்குது பாருங்கள், விண்ணப்பிக்கன்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தா இந்த மாதிரி தான் ஒரு PDF ஓப்பன் ஆகும். ஸோ தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எல்லா இன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்தாச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்காலர்ஷிப்க்கு எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, அப்ளை பண்ணதுக்கு இந்த ஹோம் பேஜ் வந்துருங்க. அப்படியே கீழே வந்தால் கடைசியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், அப்ளை நவுன்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே, இல்லை உங்களுக்கு ஃபஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க பாருங்கள், இதில் போயிட்டு உங்கள் ஃபஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் நேமில் இனிஷியல் இருந்தால் அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறம் மெயில் ஐடி கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் மெயில் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு பக்கத்தில் ஜிமெயில்னா ஜிமெயில் கொடுங்க, யாஹூனா யாஹூ அப்படின்றத நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்டு நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் போயிட்டு அதே பாஸ்வேர்டு திரும்பி என்ட்ரு பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுத்த மெயில் ஐடிக்கு ஒரு லிங்க் அனுப்பியிருப்பாங்க. அந்த லிங்க்கை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்களுடைய அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் உங்கள் மெயில் ஓப்பனாக இந்த மாதிரி தான் வந்திருக்கும். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ப்ளீஸ் ஆக்டிவேட் யுவர் அக்கௌண்ட் பை கிளிக்கிங் ஹியர்னு அந்த ஹியர் ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து பார்த்தா ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ லாகின் பண்ணுறதுக்கு மெயில் ஐடி கேட்டிருக்காங்க. நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண சொல்ல கொடுத்த மெயில் ஐடி என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க பாருங்கள். அக்கௌண்ட் கிரியேட் பண்ண சொல்ல கொடுத்த பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். இது எல்லா ஸ்டேட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாடு அப்ளை பண்ணுறதுக்கு கடைசியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழ்நாடு +1 ப்ரோக்ராம் 2024. அதுக்கு கீழே வந்தீங்கன்னா அப்ளை நவுன்னு இருக்குது பாருங்கள். அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இப்போ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க, ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு இன்டர்வியூ பிளேஸ் கேட்டிருக்காங்க, ஆன்லைன் அப்படின்னு நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு ஸ்டூடெண்ட் நேம் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு அந்த ஸ்டூடெண்ட் நேம் என்னன்றதை நீங்கள் மார்க் ஷீட் படி அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜெண்டர் கேட்டிருக்காங்க, மேல்னா மேல் கொடுங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுத்துக்கோங்க. 10th மார்க் ஷீட்டில் உங்கள் டேட் ஆஃப் பர்த் எப்படி இருக்குது எக்ஸாக்டாக அதேமாரி உங்கள் டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுக்க பாருங்கள். ஸோ கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்குது. எந்த மாதிரி டிசப்ட்னு இல்லைன்றவங்க நோ செட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பர்சனல் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் மொபைல் நம்பரை நீங்கள் கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் கீழே ஒரு ஆப்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். வாட்ஸ்அப் நம்பர் சேமான்னு கேட்டிருக்காங்க. சேம்னா எஸ் கொடுத்தீங்கன்னா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காப்பிடும். வேறு நம்பர்னா நோ கொடுத்து வேறு வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, அதேமாரி ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் இருக்குன்னா உங்கள் ஃபாதர் மொபைல் நம்பர் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. இல்லை அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் அட்ரஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். பர்மனெண்ட் அட்ரஸ் மொத்தமாக வந்து பார்த்தா 2 லைன் கொடுத்துருக்காங்க. உங்கள் டோர் நம்பர் என்ன, ஸ்ட்ரீட் நேம் என்ன, வில்லேஜ் நேம் என்ன, அதேமாரி சிட்டி நேம் என்ன, அதெல்லாம் வந்து கொடுத்துக்கோங்க. ஸ்டேட் தமிழ்நாடு ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்டை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, கொடுத்ததுக்கப்புறம் பின்கோடு கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் ஊரோட பின்கோடு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸும் ப்ரெசன்ட் அட்ரஸும் முன்னா இருக்குன்னா சேம் ஆஸ் பர்மனெண்ட் அட்ரஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ண அட்ரஸ் காப்பி ஆகிடும். இல்லை வேறு அட்ரஸ்னால் நீங்கள் வேறு அட்ரஸை மேலே நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஃபாதர் மதருக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. முதல்ல ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க. இதில் போய்ட்டு உங்கள் ஃபாதர் நேம் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபாதர் மொபைல் நம்பர் இருந்தால் கொடுங்க, இல்லை அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆக்குபேஷன், உங்கள் ஃபாதர் என்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் போய்ட்டு உங்களுக்கான கேட்டகரி வந்து செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் ஃபாதர் என்ன படிச்சிருக்காரு, படிக்கலாம் நோ எஜுகேஷன் செட் பண்ணுங்கள். 10th 12th கிராஜுவேட்டான்ற மாரி ஃபாதர் குவாலிஃபிகேஷனை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மதர் நேம் கேட்டிருக்காங்க. மதர் நேம் வந்து டைப் பண்ணிக்கோங்க. மதர் மொபைல் நம்பர் இருந்தால் கொடுங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மதர் வந்து என்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கான ஆக்குபேஷனை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் எஜுகேஷன் கேட்டிருக்காங்க. உங்கள் மதர் என்ன படிச்சிருக்காங்க அப்படின்றத நீங்கள் கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, கொடுத்ததுக்கப்புறம் 10th இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் நீங்கள் 10th எந்த ஸ்கூலில் படிச்சிங்கன்னு கேட்டிருக்காங்க, இன்ஸ்டியூஷன் கேட்டிருக்காங்க. 10th எந்த ஸ்கூலில் படிச்சிங்க அப்படின்றத ஸ்கூல் நேமை ஃபுல்லாக டைப் பண்ணிக்கோங்க. நான் இப்போதைக்கு ஷார்ட்டாக கொடுத்துக்கிறேன், நீங்கள் ஃபுல்லாக வந்து டைப் பண்ண பாருங்கள் ஸ்கூல் நேமு. அதுக்கு பக்கத்தில் டைப் ஆஃப் ஸ்கூல் கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த ஸ்கூலில் 10th படிச்சிங்க, கவர்மெண்ட் ஸ்கூலாக, கவர்மெண்ட் எய்டடா, ப்ரைவேட்டான்னு கேட்டிருக்காங்க. ஸ்கூல் டைப்பை செட் பண்ணிக்கோங்க. இயர் ஆஃப் பாசிங் கேட்டிருக்காங்க. நீங்கள் 10th எந்த இயரில் முடிச்சிங்களோ அந்த இயரை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் 10th எந்த மீடியத்தில் படிச்சிங்க, தமிழ்னா தமிழ் கொடுங்க, இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னு நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு போர்டு கேட்டிருக்காங்க. நீங்கள் சிபிஎஸ்சியா, ஐசிஎஸ்சியா, இல்லை தமிழ்நாடு ஸ்டேட் போர்டான்னு கேட்டிருக்காங்க. எந்த போர்டில் படிச்சிங்கன்றத ஃபில் பண்ணிக்கோங்க. அதேமாரி 10th எவ்வளோ % மார்க் எடுத்தீங்க அப்படின்றத நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா 11th 12th இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் 10th முடிச்சுட்டு 11th எந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ண போகிறீங்களோ அந்த ஸ்கூல் பற்றி இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பிரான்ச்சு நீங்கள் 12th 11th எந்த குரூப் எடுக்க போகிறீங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஆர்ட்ஸா, பயாலஜா, காமர்ஸா, டிப்ளமோ 3 years கோர்ஸா, இல்லை டிப்ளமோக்கான ஒகேஷனல் கோர்ஸா அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. எந்த கோர்ஸ் இருக்க போகிறீங்க வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு இயர் ஆஃப் பாசிங் நீங்கள் வந்து பார்த்தா எப்போ முடிப்பீங்க, 12th வந்து எப்போ கம்ப்ளீட் பண்ணுவீங்க அப்படின்றத நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இயர் ஆஃப் பாசிங் கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் காலேஜ் 11th ஜாயின் பண்ணிருக்கு, சாரி ஸ்கூல் 11th ஜாயின் பண்ணிருக்கீங்கன்னா நீங்கள் 12th எப்போ முடிப்பீங்க அப்படின்றத நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே,
நேம் ஆஃப் த இன்ஸ்டியூட் கேட்டிருக்காங்க. நீங்கள் 11th எந்த ஸ்கூலில் சேர்ந்துருக்கீங்களோ அந்த ஸ்கூல் நேம் வந்து கொடுத்துக்கோங்க. இல்லை நான் வந்து லேட்டராக ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்றவங்க நீங்கள் அப்புறம் கூட என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக அதை பார்த்து நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இன்ஸ்டியூட் கான்டாக்ட் நம்பர் கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து 11th எந்த ஸ்கூலில் சேர போல அந்த ஸ்கூலோட கான்டாக்ட் நம்பர் கொடுங்க. இல்லை அப்படின்றவங்க நீங்கள் வந்து பார்த்தா ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், நீங்கள் 11th வந்து எந்த மீடியத்தில் படிக்க போகிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. தமிழ்னா தமிழ் கொடுங்க, இங்கிலீஷ் கொடுத்துக்கோங்க. அதேமாரி 11th வந்து எந்த இன்ஸ்டியூட்னு கேட்டிருக்காங்க பாருங்கள். கவர்மெண்ட் எய்டா ப்ரைவேட்டாலான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த மாதிரி ஸ்கூல் படிக்க போகிறீங்கன்றத ஃபில் பண்ணிக்கோங்க. அதேமாரி 12th போர்டு கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தா சென்ட்ரல் போர்டில் படிக்க போகலாம், ஸ்டேட் போர்டுன்னு கேட்டிருக்காங்க. அதை ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அட்ரஸ், ஸோ நீங்கள் எந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ண போகிறீங்க, ஜாயின் பண்ணீங்களோ அந்த ஸ்கூலோட அட்ரஸை நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இது முழுக்க நீங்கள் 11th எந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ண போகிறோம் அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் வந்து ஃபில் பண்ண போகிறீங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு ஃபேமிலி இன்கம் பற்றி கேட்டிருக்காங்க. உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் வந்து பார்த்தா நீங்கள் 12,000 per yearனா அதுக்குள்ளே இருக்குது. அப்புறம் 1 lakhனா அதுக்கேற்ற மாரி உங்களுக்கான ஆனுவல் இன்கம் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் இந்த ஸ்காலர்ஷிப் எத்தனை பேர் வரலான்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வாங்கியிருக்கான எத்தனை மெம்பர்ஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. வாங்காதவங்க 0ன்றதை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ஏதாச்சும் இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கேன், எனக்கு வந்து பார்த்தனால டிராயிங் தெரியும், இல்லை வந்து பார்த்தா நான் வந்து சாங்லாம் பாடுவோம், அந்த மாதிரி இருக்குன்னு இதான் ஆக்டிவிட்டீஸ் இருக்குன்னா அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. இல்லாதவங்க நில்னு டைப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து ஹாபிஸ், உங்களுக்கு எந்த மாதிரி ஹாபிஸ் இருக்குது, புக் ரீடிங் பண்ணுமா அந்த மாதிரி ஹாபிஸ்லாம் இருந்தால் அது என்னன்றதை டைப் பண்ணிக்கோங்க. இல்லை அதுங்க நில்னு கொடுத்துக்கோங்க. அதேமாரி ஏதாச்சும் அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான இன்ஃபர்மேஷன் என்ட்ரு பண்ணலாம். இல்லைனா நில்னு நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஓகே. அதேமாரி அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. வேறு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஷேர் பண்ண விரும்புனா அதை நீங்கள் டைப் பண்ணுங்கள். இல்லை அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அது வந்து பார்த்தா என்ட்ரு பண்ண தேவையில்ல. ஓகே. அதுக்கப்புறம் இந்த ஸ்காலர்ஷிப் எப்படி தெரியும்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு எப்படி தெரியுன்றதை நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. நியூஸ் பேப்பரா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் யாருனா சொன்னாங்களா, இல்லை வந்து பார்த்தா சோஷியல் மீடியாவா அப்படின்றதுலாம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படி தெரியுமோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ் நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். செக் பண்ணி பார்த்துட்டு கீழே ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நீங்கள் வந்து டிக் பண்ணிவிட்டு கரெக்டாக செக் பண்ணி பார்த்து சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தா சேவ் ஆகிடுச்சு. மேலே கொடுத்துறாங்க பாருங்கள், அப்ளிகேஷன் சேவ் ஆகிடுச்சு, பட் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. கிளிக் ஹியர் டு அப்லோட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் இதில் போய் நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். 5 MB கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் என்ன டாக்குமெண்ட்னா உங்களோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோகிராஃப் கிளிக் பண்ணி சூஸ் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கான பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிக்கோங்க. செகண்ட் என்ன டாக்குமெண்ட்னா 10th மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் 10th மார்க் ஷீட் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. தேர்ட் வந்து பார்த்தா 12th மார்க் ஷீட் அப்லோட் பண்ண அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் இன்கம் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. சூஸ் ஃபைல் கொடுத்து வருமான சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே. இந்த 3 டாக்குமெண்ட்ஸை மட்டும் அப்லோட் பண்ணால் போதுமா. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் உங்களுக்கான அப்லோட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பாருங்கள் ஸ்டேட்டஸ் யுவர் அப்ளிகேஷன் வந்து பார்த்தா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சப்மிட் ஆகிடுச்சு. ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்தாவே நம்ம இந்த அட்மிஷன் இந்த ஸ்காலர்ஷிப் வந்து அப்ளை பண்ணுறது அர்த்தம். இந்த மாதிரி தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படியே கீழே போயிட்டு பிரிண்ட் அப்ளிகேஷன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா அப்ளை பண்ணதுக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தா டவுன்லோட் ஆகிடும். நீங்கள் வியூ பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ இப்போதைக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கான ஸ்காலர்ஷிப் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதில் வந்து உங்களுடைய ப்ரொஃபைலை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு கேண்டிடேட் வந்து பார்த்தா ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதன் அடிப்படையில் உங்களை வந்து பார்த்தா ஆன்லைன் மூலமாக இன்டர்வியூக்கு வந்து கூப்பிடுவாங்க. நீங்கள் லாகின் பண்ணி உங்களுக்கான ஸ்டேட்டஸ் என்னன்றது இது மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்காலர்ஷிப்க்கு இந்த மாதிரி தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இந்த ஸ்காலர்ஷிப் பற்றி நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்குது. இந்த வருஷம் யாரெல்லாம் 10th வந்து பாஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோ நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருத்தர் இல்லை இன்னொருத்தர் கண்டிப்பாக வந்து இந்த ஸ்காலர்ஷிப் வாங்குறதுக்கான வாய்ப்பில் இருக்குது. மறக்காமல் இந்த வீடியோ நீங்கள் நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.